1000 பல்லாயிரம் பாடல்களை இறைவன் மீது பாடியுள்ளார்கள். எப்படி அவங்களுக்கு அந்த ஆற்றல் வந்தது? அவர்களும் இந்த புவியில் சாதாரணமாக உங்களையும் என்னையும் மாறி பிறந்தவர்கள் தானே. எப்படி அவர்களுக்குள் அந்த ஆற்றல் வந்தது அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா இறைவனை காணக்கூடிய அந்த விடயம் நமக்கு கிடைத்துவிடும். பல்லாயிரம் பாடல்களை பாடியுள்ளார்கள். அதையெல்லாம் நம்ம படித்தாலே நம்மளுக்குள்ள நெறி வந்துடும், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அப்படி முயற்சி பண்ணுறவங்க சிலருக்குமே இறைவனை காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்படின்னா நான் தான் மீண்டும் சொல்லிவிட்டேன், தூய அன்பானது உங்களிடம் இருக்க வேண்டும். தூய அன்புனா எப்படி? நல்லா கேட்டுக்குங்க. உள்ளம் உருகும் அளவிற்கு உனக்குள் அந்த அன்பு இருக்க வேண்டும். இறைவனை பாடும் போது உன்னோட கடைக்கண்கள்ல நீர் அருவி மாறி பொங்கணும். அந்த பொங்குகின்ற அந்த அருவி போல அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, அதுல உங்க உடம்பு நலையணும். அப்படின்னா எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. சாதாரணமா ஆனந்த கண்ணீர் வராது. ஆனந்தத்தின் உச்சத்திற்கு செல்லும் போதுதான் உங்களது கடைக்கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடும். அந்த பெருக்கெடுக்கின்ற நீரால் உங்களது உடல் நலையும் அளவு உங்களின் அன்பு அங்கு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி ஆனந்தத்தில் கூத்தாட வேண்டும். எப்படி? இறைவனை பாடும் போது கடைக்கண்களில் நீர் பெருகி அந்த உடல் நலையும் அளவு ஆனந்தம் வெளிப்பட்டு நாம் கூத்தாட வேண்டும். ஆனால் எப்போ உண்மையான அன்பு வெளிப்படும்? உங்கள் உள்ளத்தில் இறைவனை நினைத்து உங்கள் வார்த்தைகளை கொண்டு பாடலை பாடும் போதுதான் உண்மையான அன்பானது அங்கு பிறக்கின்றது. உள்ளம் உருகும் நீங்க அப்படி பாடும் போது. அப்படி முயற்சி செஞ்சு பாருங்க, கட்டாயமா வரும், வராம போகாது. எவ்வளவோ சந்தர்ப்பங்களில் நாம் மாட்டி முழித்திருப்போம், திக்கற்று நின்றிருப்போம். எப்படி வெளியே வர்றதுனே எனக்கு தெரியல, இந்த சந்தர்ப்பத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுனே தெரியல. ஒரு நொடி அப்படி ஸ்தம்பிச்சு நின்றுப்போம், என்ன நடந்ததுனே தெரியாது. அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்திருப்போம். அந்த சந்தர்ப்பத்திலிருந்து நம்மளை இறைவன் அழகாக வெளியே கொண்டு வந்திருப்பார். அந்த ஆச்சரியத்தை உன்னால் பேச முடிகிறதா, உன்னால் பாட முடிகிறதா, அதுதாங்க அந்த இடத்துல உண்மையான அன்பு. அப்படிப்பட்ட உண்மையான அன்பு இறைவன் மீது இருந்தால் அவரே வழிகாட்டுவாருங்க. அவரே உங்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டுவார். ரொம்ப முக்கியமான விஷயம். पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्।